உங்கள் நாவு கீழே அதிகாரம் இருக்குல்ல, ஆமாம், ஜீவனமும் மரணமும் உங்கள் நாவு கீழே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவனை பேசுங்க. கீழே அதிகாரம் இருக்குல்ல, ஆமாம், ஜீவனமும் மரணமும் உங்கள் நாவு கீழே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவனை பேசுங்க, மரணத்தை பேசாதீங்க. நாசமாக போயிடுவேன், உருப்பட மாட்டேன், நீலாம் வாழ்ந்து என்ன தான் சாதிக்க போகிறியோ அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, சூஸ் லைஃப். ஓகே, ஜீவனை தெரிஞ்சுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஆலோசனை கொடுக்குறாரு. உனக்கு முன்பாக ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது, ஜீவனை தெரிந்துகொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு என்ன சொல்கிறாரு? தீர்மானிக்க சொல்கிறாரு. நீ ஜீவனை தெரிந்து கொண்டா உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜீவனாக இருக்கும். ஆமென். நீ மரணத்தை தெரிஞ்சுக்கொண்டா உன் வாழ்க்கையில் எல்லாமே மரணத்துக்குரியதாக இருக்கும். அப்போ உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய வேலை காரியங்கள், உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாமே ஃபெயிலியராக தான் ஆகும். ஹலோ. ஆனால் ஜீவனை தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமே ஜீவனுக்குரியதாக இருக்கும். ஆமென். ஸோ நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ளணும். நீங்கள் விளங்கி கொண்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். புரியுதா?